மார்க்கெட் நேற்று பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் டீல் அவுட்புட்டால் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நியூ மந்தோட ஃபஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி ஒரு பிக் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரியில் பட்ஜெட் செஷன் இருக்கிறதுனால மார்க்கெட் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் ஹெவி கன்சல்டேஷன்ஸில் இருக்கிறதுனால இங்கேருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகிறது ரொம்ப லிமிட்டட் தான். ஆனால் மார்க்கெட் சப்போஸ் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் இருந்தால் இங்கேருந்து ஒரு 1500 பாயிண்ட்ஸ் அப் ட்ரெண்ட் போகலாம். ஏன் நம்ம அந்த மாதிரி கன்சிடர் பண்ண முடியுதுன்னா, லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக ஹாங்காங் மார்க்கெட்டோட பேட்டர்னை நம்ம நிஃப்டி 50 அப்படியே ஃபாலோ பண்ணுது. இதே மாதிரி தான் அவங்க 25,200 வந்துட்டு இப்போ 27,700 நியர் போயிருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டும் 27,700 28,000 நியராக போக சான்சஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் 12.5% லாங், 87.5% ஷார்ட். டெய்லி ரேஞ்ச் அண்ட் வீக்லி ரேஞ்ச் நம்ம இங்கே விசிபிளாக பார்க்க முடியுது. மார்க்கெட்டில் எல்லா இண்டிசஸும் +200 -200ன்னு ஒரு பெரிய மூமெண்ட்டே கொடுக்குது லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக. இந்தியா விக்ஸ் அரௌண்ட் 13.53, லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக 60 to 70% இந்தியா விக்ஸ் ரேலியாக இருக்குது. லாங் டைம் எஃப்ஐஏஸ் ஒரு 500 crores நேராக பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் 3,400 crores பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் விச்சஸில் ஒரு சின்ன லாங் அண்ட் அதர் இண்டெக்ஸஸில் ஷார்ட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏஸ். அமௌண்ட் எல்லாம் ஒரு சின்னதாக தான் இருக்குது, பட் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ரொம்ப பெருசாக இருக்குது. புட் கால் ரேஷியோ 0.83, புட் அடிஷன்ஸ் 25,300 அதுக்கப்புறம் அது கீழே இருக்குது. கால் அடிஷன்ஸ் 25,300 அதுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்கலாம்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அன்டில் பட்ஜெட். லாஸ்ட் வீக்லாம் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து செல் பண்ணாங்க. இப்போ கீழே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து பை பண்ணுறாங்க. அப்படியே ரிவர்சல். லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனில் நல்ல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. Disclaimer: we are not SEBI registered analysts. Before considering position, consult with your financial advisor. Take with your own risk. Thank you.